அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களிடம் நான் சில பலஸ்தீன் மக்களுடைய விவகாரத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாருங்கள், ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது பலஸ்தீனில் நடக்கிற விஷயங்களை நம்ம எவ்வளோ நம்மளுடைய முக்கியஸ்தர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஷேக் டாக்டர் யாசிர் ஹதி அருமையான பேச்சாளி, அப்படி பேசுகிறார், ஆதாரங்களோடு பேசுகிறார். பலஸ்தீன் மக்களுடைய நிலையை, இஸ்ரேல் செய்யக்கூடிய அக்கிரமத்தை எல்லாம் அழகாக பேசுகிறார் மனுஷன். ஷேக் உமர் சுலைமான், இவரையும் சொல்ல வேண்டியதில்லை, சூப்பரான ஆள் பேச்சு. நம்மளுடைய ரஸ்மின் மிஸ்க் ஸ்ரீலங்கா ஆன்லைன் டாவாவில் போனீங்கன்னா அவர்கிட்ட பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கு தட்டுலாம் ஃபஜர் தொழுவ முடிஞ்சு அவருடைய செய்தி வருங்க. அவர் அழகாக லேட்டஸ்டான விஷயங்களை அழகாக உங்கள்கிட்ட சொல்லுவார். யாருக்கு ஆர்வம் இருக்கோ, பலஸ்தீன் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவங்க நிலை என்ன ஆயிடுச்சுங்கிற அக்கறை கொண்டவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அதை விட்டு இதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க அவசியம் இல்லைப்பா, எனக்கு துனியா தான், என்னுடைய சாமர்த்தியம் சரியாக இருந்தால் சரி, என் பொழப்பு சரியாக இருந்தால் சரிங்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. அது உண்மை, நீங்கள் மறுத்தாலும் அதுதான் உண்மை. ஆனால் அக்கறை உள்ளவங்க எங்களுக்கு தெரியணும், என் சகோதர முஸ்லீம்கள், குழந்தைகள், பெண்களுக்கு என்ன ஆகுது அங்கே. அப்போ நீங்கள் எங்கே திறக்கணும்? ரஸ்மின் மிஸ்க் ஸ்ரீலங்கா ஆன்லைன் டாவா. அருமையான பேச்சாளி அவர். அவருடைய மிஸ்க்குன்னா என்ன? அவர் மாஸ்டர்ஸ் இன் இஸ்லாமிக் சயின்ஸ், பெரிய படிப்புங்க. அவரோட சேவையை பற்றியெல்லாம் எடுத்து நேர்ந்து எல்லாம் அந்த அல் ஜசீராட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி, ஏன்னா அல் ஜசீரா தான் ஒன்று தான் நம்பிக்கையான ஒரு தகவல், மற்றதெல்லாம் போலி. அல் ஜசீராவை தானே அவன் இஸ்ரேல் பேன் பண்ணால் அவன் நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன் உண்மையை பேசுகிறாங்க? அவனுக்கு தான் உண்மையை பேசுகிறவங்களாம் பிடிக்காத. சரி, விஷயத்துக்கு வரேன் நான். இங்கே பாருங்கள், யாரெல்லாம் இங்கே நம்ம மக்களுக்காக பேசுகிறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஆதாரத்தோட. இஸ்ரேல் சரி அநியாயத்தை எடுத்து சொல்கிறது, பலஸ்தீன் மக்களுடைய தியாகம், அவங்களுடைய பாதிப்பு என்ன எல்லாம் பேசுகிறாங்களே, அது முஸ்லீம் அல்லாதவர்கள்டிருந்து வந்தால் அது ஒரு இம்பேக்ட். முஸ்லீம்கள் பேசினா முஸ்லீம் அவங்களோட தான் பேசுவாங்க அப்படின்னு போயிடுவாங்க, எவ்வளோ ஆதாரம் வச்சாலும். அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க பேர் தெரியுங்களா உங்களுக்கு? சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஃபாரின் மினிஸ்டருடைய நலடி பண்டோர். அவங்க ஒரு பெண்மணி, நலடி பண்டோர். அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா கேளுங்க இதெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரையில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. யாருக்கு? சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சுதந்திரம் இல்லையா? எப்போ? பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரையில். ஏன்? யார் சொன்னால் இதை? அவங்க சொல்கிறாங்க, காலம் சென்ற நெல்சன் மண்டேலா. அவர் அவர் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டார், நெல்சன் மண்டேலா. அப்போ அவர் என்ன செய்தார்? அவர் சொல்கிறாரு, சுதந்திரம் கிடைக்குது அவங்களுக்கு கடைசியில். ஏன்னா அவருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரம் கிடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த சுதந்திரம் நம்மளுக்கு நிரந்தரமான சுதந்திரம் இல்லை, ஏன்னா பூரண சுதந்திரம் இல்லை. எது தெரியுமா நம்மளுக்கு பூரண சுதந்திரம்? என்னைக்கு பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பூரண சுதந்திரம். பாத்தியலாங்க, யார்? முஸ்லீம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார் காரணம்? ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு போராடுறதுக்கு முன்னே பலஸ்தீன் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரையில் அவங்களுக்கு இன்னொரு தீர்வு கிடைக்கல, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படலை. நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால் நம்ம அவங்களுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடணும். அதனால தான் அவங்க முயற்சி எடுத்து இந்த பெண்மணி நலடி பண்டோர் அப்படின்னு சொல்லப்படுவங்க ஐசிஜே வரைக்கும் கொண்டு போனாங்க கேஸை. ஐசிஜே வரைக்கும் கொண்டு போய் வாதாடி, கடைசி 2வது தரமாக வாதாடி கடைசியில் ஐசிஜேலேயும் தீர்ப்பு கொடுத்துட்டான்.
இந்த மாதிரி இஸ்ரேல் நீ செய்யக்கூடிய இந்த 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 அட்டூழியத்தெல்லாம் நிப்பாட்டணும், நீ அக்கிரமமான செயல் எல்லாம் விடணும், குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும், இப்படிலாம் சொல்லியும் கேட்கலைங்க. இன்னும் செய்கிறான். அவன் திமிரை பார்த்துக்கிட்டே வாங்கலை. அவன் அழிவின் பக்கம் போகிறான்னா அவனுக்கே தெரியல. ஏன்னா பெஞ்சமின் சைத்தான்யாகு அவனோட கேபினட் பூரா அழிவின் பக்கம் போகிறாங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்க பொய்ய பேசி பேசி நம்ம உலகத்தை நம்பி வச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் மடப்பயலுங்க இருக்கான் உலகத்தில், நம்ம பேசி நம்ப வச்சுருவோம். ஏன்னா CNN இருக்கான், BBC இருக்கான், 1க்கு 2 பில்டப் கொடுத்து பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அல் ஜசீரா ஒரு ஆளுங்க இருந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சரி, அப்போ நெல்சன் மண்டேலா எப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பற்றியெல்லாம், பலஸ்தீன் மக்கள் சுதந்திரம் கிடைச்சா தான் பூரண சுதந்திரம் நம்மளுக்கு, அதுவரையில் நம்மளுக்கு இன்னும் சுதந்திரம் பூரணமாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அவரோட இவர் நம்ம அது பேர் என்ன, டாக்டர் ப்ரொஃபஸர் நார்மன் ஃபிங்கல்ஸ்டைன். பேர் சொல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நீங்கள். டாக்டர் ப்ரொஃபஸர் நார்மன் ஃபிங்கல்ஸ்டைன் அவருடைய பேர். அவருங்க சுபஹானல்லாஹ், அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்கள் நோபல் ப்ரைஸ் வீனர் ஃபார் பீஸ், அதுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்களே, அது நீங்கள் கொடுக்குறது உங்கள் கையில் ஒப்படைச்சா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கு கொடுப்பேன்னா இந்த நலடி பண்டோர் இருக்காங்களே இவங்களுக்கு முதலாவது கொடுப்பேன். இவங்க தான் பீஸ்க்கு அப்படி முயற்சி பண்ணி கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் ஆதாரத்தோட அநியாயம் செய்கிறவங்கள நிறுத்துகிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டாவதாக பலஸ்தீனில் டாக்டருங்க, நர்ஸ், ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ், ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க, இவங்க எல்லாம் தெரியும் அபாயமான இடம், நம்ம போய் வேலை செய்ய போகிறது பரவாயில்ல, நம்ம போய் செய்வோம்னு சொல்லி போகிறாங்க பற்றியெல்லாம். அதில் எவ்வளோ பேர் முஸ்லீம் இல்லை தெரியுங்களா உங்களுக்கு? பற்றியலாங்க என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இவங்களுக்கெல்லாம் நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ பேரை கொண்டாவன் ஹாஸ்பிட்டலில் கொல்லும் போது இவங்களெல்லாம் சேர்த்து கொண்டாங்க. நர்ஸ் மாருங்க, டாக்டர் மாருங்க. சில சந்தர்ப்பத்தில் சிலவங்க சொல்கிறாங்க, நம்ம கூட்டிக்கிட்டு நம்ம போயிடலாம், நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, எனக்கு நான் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் நம்ம நாட்டுக்கு போயிடலாம், நீங்கள் தப்பிச்சிடலாம். அவர் சொல்கிறாரு, டாக்டர் நான் இதுக்காக டாக்டர் படித்தேன், என்னை தப்பிச்சுக்கிறதுக்காக நான் டாக்டர் இப்படி பட்டு கஷ்டப்படுறாங்க நோயாளிங்க, அவங்கள என்ன உடல்லாம் சேதமாகி அவங்களுக்கு வழியில் துடிக்கிறாங்களே, இவங்களை காப்பாற்றுறதுக்கு தானேங்க நான் டாக்டர் ஆகினேன். நர்ஸ் மாருங்களும் அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பாருங்கங்க, இதெல்லாம் முஸ்லீம் இல்லாதவங்க பேச்சு. முஸ்லீம்களும் இருக்காங்க டாக்டர்லாம். அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு நான் கொடுப்பேன். அவர் சொல்கிறார், டாக்டர் ப்ரொஃபஸர் நார்மன் ஃபிங்கல்ஸ்டைன். தட்டுனீங்கன்னா அவரோட விவரம்லாம் வரும், அவர் என்னெல்லாம் வாதாடினாதுன்னு சொல்லி. சரி, அடுத்தபடியாக யாருக்கு கொடுப்பீங்க? ஹவுதி, இந்த கப்பலெல்லாம் நிறுத்துகிறாங்களே, அல்லாஹு அக்பர். இவன் டெரரிசம் கொடுக்குறான், அவருக்கு பட்டம் ஹவுதிக்கு. அவர் சொல்கிறாரு இவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஏன் தெரியுங்களா? இவங்க தடுக்கிறனால என்ன எல்லோரும் உலகம் பூரா சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அப்போ ஏன் தடுக்கிறாங்க? நீ செய்கிற அநியாயம், அங்கே ஜெனசைட், அப்பாவி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கொண்டிருக்கியா, அதை நிறுத்தி. நான் நிறுத்தினேன். அதுவரையில் இந்த கப்பலும் இங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, இன்னும் இஸ்ரேலோட தொடர்பு இருக்கக்கூடாது. பற்றியெல்லாம் அவங்க செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இன்னொன்றுங்க, என்னங்க அதிசயமானது என்ன தெரியுங்களா? இப்போ இந்த காலேஜ் மக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்கள, எங்களுக்கு என்ன ஜெனசைட்டை நிறுத்து, இந்த அநியாயத்தை நிறுத்துன்னு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்க, பிடிக்கிறாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சொல்லிவிட்டு அவங்களுடைய இதை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆள் போய் பதில் சொல்கிறத விட்டுட்டு எல்லாரையும் பிடிக்கிறான். ஏன் தெரியுங்களா? இந்த சைத்தான் யாஹூ இருக்கான, பெஞ்சமின் சைத்தான் யாஹூ, அவன் இந்த வார்த்தைகள் அழகாக விளையாடுவான். வார்த்தைகளில் விளையாடுறதில் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, வார்த்தைகளில் விளையாடுவாங்க, மக்களை நம்ப வைக்கிறதுக்கு கவர்றதுக்கு பேசுவாங்க. அதில் இவன் ஒரு ஆளி, இந்த சைத்தான் யாஹூ இருக்கானே, அதில் திறமையானவன், அது ஒத்துக்கலாம். ஏன் தெரியுங்களா? அவன் போய் பேச ஆரம்பித்தானாக்கா எதையாவது ஜோடித்து அங்கேருந்து கனெக்ஷன் பண்ணி பேசுவான். சம்மந்தம் இல்லாத விஷயம், ஆனால் ஒரு கேள்வி கேட்டோம்னா வேறு இதெல்லாமோ கொண்டு வந்து புகுத்துவான். கேட்குறவங்க என்ன தெரியும், அந்த மாதிரியான ஆள் இவன்.
இவன் 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 வந்துக்கிட்டு அந்த முழு உலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்குதுல்ல காலேஜிலலாம், இந்த வெஸ்ட் கண்ட்ரி யூரோப்லலாம் காலேஜ் மக்கள்லாம் எஞ்சிட்டாங்க. முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம்கள் இருக்க, முஸ்லீம் இல்லாதவங்களும் சேர்ந்து இந்த அநியாயத்தை நிறுத்துங்கிறான். இவன் போட்டாங்க ஒன்று, என்ன சொன்னால், ஆன்டிசெமெட்டிக் இவங்கெல்லாம் யூதர்களையே அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டானையா. அதையும் நம்புறதுக்கு ஆள் இருக்கு, மாடுங்க இருக்குங்க, அதையும் நம்புறதுக்கு. அதில் தான் வந்துக்கிட்டு நம்மளுடைய பெர்னி சாண்டர்ஸ், யுனைடெட் ஸ்டேட்டோடைய செனட்டருங்க, அவர் டிஃபெண்ட் பண்ணுற இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்கெல்லாம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாங்க? நீங்கள் அதில் முதல்ல பார்க்கணும், என்ன அவங்களோட கோரிக்கை, அவங்க என்ன அங்கே இருக்குது நடக்கிற ஜெனசைட்டை நிறுத்துங்கன்னு தானே சொல்கிறாங்க. அது ஏன் நடக்குது? குழந்தைகளுக்கு ஏன் இந்த அநீதி இழைக்கப்படுது? பெண்களுக்கு ஏன் அநீதி? அப்பாவிகளுக்கு இதை கேட்குறாங்களே. இதற்கு ஒரு தீர்வு பார்க்குறத விட்டுவிட்டு நீ ஆன்டிசெமெட்டிக்னு எப்படி சொல்லுவ? அவங்க யூதர்களை இருக்கிறாங்க. ஜியோனிஸ் இஸ்ரேல் என்ற டெரரிஸ்ட் கூட்டம், பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அரசாங்கமே டெரரிஸ்டுங்க. அவன் அமெரிக்கா இருக்கிறனால அவனுக்கு அதான் டெரரிஸ்ட்ங்கிற பட்டத்தை பூத்த மாட்டாங்கிறாங்க. ஐசிஜியை முயற்சி செஞ்சுட்டாங்க, ஐசிசியும் சொல்லியாச்சு. அநியாயத்துக்கு துணை நிற்கிறான் இவன் யார்? அமெரிக்கா, ஜோ பைடன். அந்நியாயத்துக்கு நான் நிற்போம். அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிப்படையாக பேசுகிறாங்க. அநீதி செய்வான் இஸ்ராயலி, என்னமும் செய்வான். அதுக்கு அவனுக்கு மட்டும் அது உத்தரவாதம் கொடுத்துட்டோம், யாரும் என்னமும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை நீண்ட காலம் வாழ வச்சதுக்கு காரணத்தை பார்த்தீங்களா? அவன் வாயிலே வருதுங்க எல்லாம். உலகம் பூரா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, அமெரிக்காவை ஒதுக்குறாங்க. இப்போ அமெரிக்கனில் சில முக்கியஸ்தர் சொல்கிறாங்க, அமெரிக்கா இதோடு நிறுத்திரு, இஸ்ரேலோடு சேர்றத நிறுத்திரு, அவனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத, அமெரிக்காவை நாசமாக்கிறாத. இவனுக்காக நீ அமெரிக்காவே நாசமாக்கிறாத, படுங்குழியில் போய் தள்ளிடுவான் இவனுக்கு நீ ஏந்துக்கிட்டு நிற்காத, இவன் செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் நீ ஏந்துக்கிட்டு நிற்காத. அமெரிக்காவில் உள்ளவங்களே சொல்கிறாங்கங்க. அதில் பெர்னி சாண்டர்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட்டருங்க, அவர் டிஃபெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். இதோடு என்ன சொல்கிறார் அவர்? இந்த ஜூலை மாதம் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இங்கே கூப்பிட்டு பேச வைக்க போகிற. என்ன பேச போகிறான் அவன் பேச போகிறதெல்லாம் இதுதான். ஏன்னா இன்னும் எதையாவது சொல்லி ஈரானோட அமெரிக்கா போய் சண்டை செய்கிற மாதிரியும் போரை இன்னும் பெருசாக்கி அவன் செஞ்ச அநியாயத்திலிருந்து அவன் தப்பிக்க பார்க்கலான்னு நினைக்கிறான். சரித்திரத்தை யாருமே மறைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வரும். ஏன்னா அதனால் இவன் எல்லாரையும் இழுத்து போட்டு இன்னும் பெரிய ரகலையாக ஆக்க நினைக்கிறான். ஆன்டிசெமெட்டிக்னு சொல்லிட்டு, ஆன்டிசெமெட்டிக் இல்லைங்க, யூதருக்கு மேலே வெறுப்பு இல்லை, ஐடியாலஜி. ஏன்னா இந்த என்ன யூதர்கள், அது இந்த அவ என்ன சொல்லுவாங்க, இந்த என்ன ஜியோனிஸ் ஐடியாலஜி, ஜியோனிஸ் டெரரிஸ்ட் ஐடியாலஜி விச் பிரிங்ஸ் டு ஜெனசைட், கொலை. பார்க்குற எல்லாரையும் கொல்லணும், பலஸ்தீன் மக்களை எல்லாரையும் கொல்லணும். கேட்டால் ஹமாஸ் இருக்கிறான், இது ஒரு காரணத்தை வச்சுக்கிடுவோம். ஹமாஸ் இருக்கான் 27 ஹாஸ்பிட்டல் அடித்தாச்சு. ஹமாஸ் இருக்கான் 12 யூனிவர்சிட்டியாக அடித்தாச்சு, ஸ்கூலை ஒழிச்சாச்சு, எல்லாத்தையும். ஏன் இதெல்லாம் அவங்கள காப்பாற்றணும், எங்களை காப்பாற்ற விடக்கூடாது. பாருங்க, உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் எதிர்க்கிறவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லாதவங்க நிறைய பேர். இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ்திரேலியா தெரியுங்களா? அவனும் இந்த ஸ்டூடெண்ட்டுங்களெல்லாம் பலாத்காரமாக அரெஸ்ட் பண்ணவும் அவங்கள கொண்டு போய் வைக்கவும் இந்த மாதிரி செய்கிறாங்க. அதில்ங்க சில யூதர்கள், ஆஸ்திரேலியா யூதர்கள் கவுன்சில்னு சொல்லி ஒன்று இருக்குது, சங்கம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அவங்க ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்ன யூதர்கள் அவங்க என்னமா சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியா நீ செய்கிறது தவறு. அந்த ஸ்டூடெண்ட்ங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜெனசைடை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அநியாயமாக பெண்கள் குழந்தைகளை கொல்றதை நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. அதை விட்டுவிட்டு நீ ஆன்டிசெமெட்டிக்னு சொல்லிக்கிட்டு அவன் சொன்னான்னு சொல்லி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களை யூதர்களை வெறுக்கிறாங்க, அந்த செய்கையை வெறுக்கிறாங்க, அதை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிங்க யூதர் சங்கம்ங்க. அதான் யூதர்களை எல்லாம் நீங்கள் கெட்டவராக நினைக்காதீங்க. நியாயமாக சிந்திக்கிறவன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராகவே ஒழுங்காக பின்பற்றி நடக்கிறவங்க இருக்கிற அன்னைவரை கொஞ்சம் பேர்.
அவங்க நியாயமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி நாடு கிடையாது, அதுக்கு நம்ம தகுதி இல்லாதவன் சொல்லிட்டான் இறைவன். எப்படி எந்த அளவுக்கு போகிறாங்க? இந்த மாதிரினா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எங்களுக்கு தனியாக கொடுத்துட்றா ஒரு ஸ்டேட்டு, இஸ்ரேலில் பங்கு கேட்குறாங்க, எங்களையும் பிரிச்சிருப்பா, உங்களோட சேர்த்துறாத, எங்களை இந்த அநியாய செயலில் எங்களையும் சேர்த்துறாதன்னு சொல்லி கேட்டு தனியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தலைவலி அந்த நெத்தன்யாஹூவுக்கு. இன்னொரு தலைவலி, இன்னொரு ஆள் இருக்காருங்க, ஸ்காட் ரெய்டர். இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஆர்வம் உள்ளவங்க. ஏன்னா ஆர்வம் உள்ளவங்க, முஸ்லீம் சகோதரன் செத்தா தொலைஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லி போகிறவன் பார்க்க மாட்டான். வேற அளவில் முஸ்லீமாக இருப்பான். அவன் தப்பிச்சா சரி, அவனுக்கு எல்லாம் சரியாக அமைஞ்சா சரி. இதெல்லாம் பதில் சொல்லணும் அல்லாட்ட, அவ்வளோதான். அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ என்னடா செய்த இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில்ன்னு கேட்பான். ஓகேயா? இவருங்க முஸ்லீம் இல்லை, ஸ்காட் ரெய்டர், எக்ஸ் மெரின் ஆஃபீஸர், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸ்காட் ரெய்டர். நான் சொல்கிற பேரெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. அவர் சொல்கிறாரு, அவர் பல விஷயங்களை பேசினார். இஸ்ரேலுடைய தோல்வி வந்துருச்சு, இஸ்ரேலுக்கு அழிவு வந்துருச்சு, ஹமாஸ் ஹிஸ்புல்லாவோட நீ நிற்க முடியாது, அவங்களுக்கு செஞ்ச அநியாயம் 75 வருஷம் இன்றைக்கி அவங்க என்ன எரிமலையாக இஞ்சிட்டாங்க. அரபு நாடை பார்த்து சொல்கிறாங்க, சுற்றி இருக்கிற அரபு நாடு, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? டே சோத்து மாடுங்களா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள்லாம் நினச்சா அவனை அப்படி நசுக்கிடலாமடா. இஸ்ரேல் செய்கிற அநியாயத்தை அப்படி நசுக்கலாமா நீங்கள்? இஸ்ரேலை என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் போகிற இடம்லாம் எனக்கு வந்துக்கிட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, த்ரெட்டன்வாங்க. என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழில் வரமாட்டேது எனக்கு வார்த்தை, எச்சரிக்கை. டேய் நீ உன் பேச்செல்லாம் நிறுத்தி, உன் பேச்சினால் ரொம்ப பேர் வந்துக்கிட்டு நேரு வழிக்கு வந்துடுறாங்க, நல்லதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இல்லை உனக்கு நாங்கள், உன் உயிருக்கு நாங்கள் உயிர் எடுக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை பேசுகிறாங்கங்க. அவர் பார்த்தாரு, பேசிட்டு போ, உண்மையை சொல்லணும், எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, நான் பேசுவேன்னு சொல்லி அவர் பேசுகிறாருங்க. ஸ்காட் ரெய்டர். அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? சைத்தான்களையும் சொல்லணும்ல, அந்த சைத்தான்கள் என்ன பேசுகிறானுங்கன்னு. இவன் ட்ரம்ப் இருக்கானே, இதில் மனித ரூபத்தில் உள்ள சைத்தான்கள் நிறைய இருக்கானுங்க. மனித ரூபங்க பார்த்தா மனுஷன், ஆனால் எல்லாமே சைத்தான். அதில் யார் முதல் இடம்? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, ஜோ பைடன், அப்புறம் அது என்ன ஆந்தோனி பிளிங்கன், ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவன் இன்னும் நிறைய இருக்கானுங்க. நான் கொஞ்சம் பேரை சொல்கிறேன். ஏன்னா ட்ரம்ப்பு, இந்த ட்ரம்ப் இருக்க, இது ரேஸ் பெட்டதில்லை. இது வந்துக்கிட்டு என்னம்மா சொல்கிறான் இவன் சொல்கிறான், பெஞ்சமின் நெத்தன்யாஹூட சொல்கிறான், பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இல்லை, இவன் சொல்கிறான், டே தோத்து கொண்டு இருக்கிறாடா, அடி பயங்கரமான அடி உனக்கு உழுது, நீ எல்லாத்தையும் உலகத்தில் மறைச்சிக்கிட்டு இருக்க, பகிரங்கமான அடி இருக்குது, தொடரக்கூடாது. அவன் சொல்கிறான், ட்ரம்ப் சொல்கிறான் யாருக்கு? பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு, தொடரக்கூடாது, நீ எதை ஆரம்பிச்சியோ அதை முடியடா சீக்கிரங்கிறான். விளங்குதுங்களா? சிந்திக்க கொண்டு விளங்கும். நீ எதை ஆரம்பித்த படுகொலை, ஜெனோசைட், எல்லாரையும் சாவடிக்கணும்னு முயற்சி எடுத்தியா இல்லையா, அதை முடி சீக்கிரம், எல்லாரையும் சாவடிச்சிரு சீக்கிரங்கிறான். எப்படி இருக்கானுங்க பற்றிலாங்க? இவன் பேசுகிறான். அவன் அங்கே அவனுடைய வா கேபினட் ஒன்று இருக்குது. யார்? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு வா கேபினட் வச்சுருக்கான். அதில் பேனி கேன்ஸ் சொல்லி வா கேபினட்டில் அவன் ஒரு மினிஸ்டர். அவன் விலகிறான், பதவியை விட்டு விலகிறான். இன்னுமே நான் இதில் நிற்க மாட்டேன், இதில் தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா அதனால நான் விலகிறேன். அவனுக்கு தோற்று போன நிலையில் விலகக்கூடாது, இப்போவே விலகிடுவோம், தோக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனையோ ஓ கேபினட்ங்க, யார்? நெத்தன்யாஹூவுடைய ஓ கேபினட்லேருந்து ஒரு 2, 3, 4 பேராக வெளியாகிறான். போதுமாடா, இதில் இருந்தானா இனிமேல் நாங்கள் பிழைக்க முடியாது, தோக்குற கட்டம் வந்துருச்சு. ஏன்னா ஹிஸ்புல்லா ஹமாஸோடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துருச்சு, இன்னுமே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. பத்திலா
அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாங்க இந்த 75 வருஷம் ஏன் விட்டான் அப்படிங்கிற ரகசியம் இப்போ தான் விளங்குது. 75 வருஷம் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைங்க. எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்களே கொண்டு வராங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இஸ்ரேலுடைய அழிவு ஏற்பட போகுது. இஸ்ரேலுங்கிற நாடுடைய அழிவு ஏற்பட போகுது. அதுதான் உண்மை. எப்படி 1967 சைன் பண்ணி கொடுத்தாங்களா இந்த இடம் தான் உனக்குன்னு, அந்த இடத்துக்கு திரும்ப போ, அவ்வளோதான். மற்ற இடம்லாம் நீ அபகரித்தது, ஆக்கிரமிப்பு செய்தது, பலாத்காரமாக அண்ணா நீ வந்துக்கிட்டு அநியாயம் செய்து எல்லாத்தையும் பறித்த நிலத்தை எல்லாம் விட்டுட்டு இடத்த காலி பண்ணு போ. இப்போ வந்துக்கிட்ட அந்த சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். 6 வாரத்துக்கு உள்ள நிபந்தனை எல்லாம். ஆனால் ஹமாஸ்கிட்ட இது கொடுக்கப்பட்டதான். ஹமாஸ் சொன்னாங்க, நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், அந்த வார்த்தை இங்கே வரலை. இது வராத வரல, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் அந்த காலம்லாம் முடிஞ்சிச்சு. பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தரமான எந்த காலத்துலேயும் எங்கள் நாட்டில் இருக்கீங்க இருந்துக்கிட்டு யுத்தம் செய்ய வரக்கூடாது. உங்கள் நாட்டுக்கு நான் வரமாட்டேன். உங்களுக்குன்னு கொடுத்தோமா 1967 அதோடு இருந்துக்க. ஒத்துக்க மாட்டேங்கிறான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டா தோல்வி, அவனுக்கு தோல்வி தான். அவன் ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, அவன் பதவி போயிடும், அவன் ஜெயிலுக்கு போகணும். ஸோ அவன் ஒருவனுக்காக இன்னும் தொடர்றான் போற. என்ன போர் தொடர்றான்னா, உலகத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் சொல்கிறான், இல்லை ஹமாஸ் ஒழியாத வரையில் நான் இந்த போரை நிப்பாட்ட மாட்டேன். இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹமாஸ் ஒழியாத வரையில் இந்த போரை நான் நிப்பாட்ட மாட்டேன், இதை தொடருவேன். அப்போ அழிக்கணும் கம்ப்ளீட்டாக. அவங்க இல்லைன்னா நீ என்ன அநியாயம் பண்ணியிருப்ப. இப்போயே இவ்வளோ சேதம் உண்டாக்கியிருக்கிய. அவங்கள்ட்ட சண்டை போட நிற்க முடியலங்க. தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா, பொட்ட பய. யார்? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு பொட்ட பய. அவனோட கேபினட் பூரா பொட்ட பயலுங்க. என்னன்னா அவ்வளோ ஆயுதம் பலத்தெல்லாம் வச்சு பந்தா பேசினா உலகத்தில், நான் அப்படியாக்க நாங்கள் வந்துக்கிட்டு எங்களுடைய என்ன வெப்பன்ஸ்லாம் அப்படியா நீ பில்டப் அப்படி கொடுத்தான். சரி, ஓகே. ஹமாஸை ஒன்றும் செய்ய முடியல, ஹவுதிகளை ஒன்றும் செய்ய முடியல, ஹிஸ்புல்லாவும் ஒன்றும் செய்ய முடியல, அடி வாங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? அடி வாங்குறோமா, என்னடா செய்யலாம்? போ, நம்மளோட பிளேன் எடுத்துகிட்டு போ, குழந்தைங்களை கொல்லு, பெண்களை கொல்லு, அப்பாவிகளை கொல்லு. அன்றைக்கி ஒருத்தன் கேட்குறான், நீ கொன்னுங்கிறிய அமாசை, எத்தனை அமாசை கொன்ன? 13,000 பேர். 13,000 பேரா? எப்படா 13,000 பேரை கொன்ன? ஏன்னா அங்கே உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எங்கே பலஸ்தீனில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்க, அவங்க குடிக்கக்கூடிய தகவல் எல்லாருடைய பேர் இருக்குது. யார் இறந்தாங்க, எல்லாம் சிவிலியன், குழந்தைகள், பெண்கள். ஹமாஸுன்னு போடியை கொண்டு வந்ததை ஒன்றுமே இல்லையா, ஒரு விவரமும் இல்லையே, நீ கொன்னுட்டேன்னு சொல்கிற? அவன் மடக்கி கேட்குறான். அப்போ வந்துக்கிட்டுங்க அவனுக்கே தெரியல. ஆனால் அவன் ஆள் கொத்து கொத்தா சாவுறான். இஸ்ரேலு 1000 பேர் செத்தா 10 பேர் சொல்லுவான். 10 பேர் என்ன ஒரு 10,000 பேர் பயங்கர இது சேதம், அதெல்லாம் சொல்ல மாட்டான். 10 பேரும் சொல்லுவான். இப்படி சொல்லி உலகத்திட்ட வந்தா நாங்கள் நிற்கிறோம்ல, நாங்கள் அப்படியான்னு சொல்லிட்டு குழந்தைங்களா கொன்னான். ஹிஸ்புல்லா அடித்தாங்க, ஹமாஸ் அடித்தாங்க. யாரை? இஸ்ரேல் நாட்டை அடித்தாங்கல்ல, குழந்தைங்களை கொன்னாங்களா? அந்த அக்டோபர் 7 நடந்த நிகழ்ச்சி இருக்க, இதே பேசிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அதோட ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, அதில் நடந்த முக்கால்வாசி கொலை பெஞ்சமின் நெத்தன்யாஹூவே செய்திருக்கான். அது இன்னும் பலமாக உலகத்தில் காட்டுறதுக்காக அவனை அந்த சேதங்களெல்லாம் பார்த்துங்க ஆய்வு செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி சேதம் ஏற்படுற அளவுக்கு அவங்க என்ன பேரச்சூட்டில் வந்து இறங்கினாங்க, அதோட இது பண்ணாங்க. பெரிய என்னடா கொண்டு வந்தாங்க உள்ள. அதோட நீ காட்டுற சேதத்தெல்லாம் பார்த்தா ஓண்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு அடித்தா தானே இந்த சேதம் ஏற்படும். நீ யாரை
அப்படின்னு சொல்லவும் அதான் அப்படி கிடக்குங்க. ஏன் இஸ்ரேலு பின்னால் சைத்தான் இருக்குது ஒன்று, அமெரிக்காங்கிற செனட்டு, அவன் நின்றுக்கிட்டு ஜோ பைடன் நடக்குது. விளங்குதுங்களா? இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? முஸ்லீம்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. CNN, BBC நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் பொய், ஃபித்னா, அவதூறு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முஸ்லீமாக இருந்தால் அல் ஜசீராவை பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவங்களே இன்றைக்கி அல் ஜசீரா தான் பார்க்குறாங்க. இவன் தாண்டா உண்மையான செய்தியை சொல்லுவான். சூடன்லாம் சொல்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் செய்கிற சூடன் சொல்கிறாங்க. CNN நியூஸை கொண்டு வர போடா. பிபிசியோட இந்த நியூஸ்லாம், ஃபாக்ஸ் நியூஸ், இதெல்லாம் எவுடி அவன் யூதர் இருக்கான, அவன் பேர் என்ன, பெஞ்சமின் சைத்தான் யாஹூ, ஜியோனிஸ், யூதர்னு கூட சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் ஜியோனிஸ் ஐடியாலஜி, வேறு மாதிரியான ஐடியாலஜி, வெறி பிடிச்ச ஐடியாலஜி. நியூ வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்லி ஆரம்பித்த எல்லா உலகத்தில் உள்ள மக்களும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். யாருங்க ஏற்றுக்கோ இதை? அடிமையாக வாழணுங்கிறான். அதுதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். அதெல்லாம் இனிமேல் நடக்காது. இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய துணையோடு நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. ஏன்னா அதோடு நான் இதை நிறுத்திக்கொள்கிறேன். இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உண்மையான தகவலை தெரியணும்னு இருந்தால் அவர் ரஸ்மின் மிஸ் தமிழ் பேசக்கூடியவங்க, இவருடைய செய்தியை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல தெளிவாகும். எல்லாம் அன்றாடு காலையிலங்க, ஏன்னா 7 மணிக்கு ஃபஜர் தொழுது நீ தட்டினெல்லாம் அவருடைய ஸ்பீச் வந்துடும். ஏன்னா அப்புறம் ஒரு பெண்ணு ஒன்று பேசுகிறாங்க. அவங்க படத்தை காட்ட மாட்டாங்க. அவங்க டீன் கல்வின்னு சொல்லி வரும். டீன் கல்வி அதிலே நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஒரு அங்கிள் இருக்கார். அவர் பேர் என்ன, குலாம் முகமது. அவருடைய சூப்பராங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நம்மெல்லாம் எல்லாம் சகவாசமாக பேசுவோம்ல. நம்ம அதாவது தமிழ் நம்ம சிம்பிளான தமிழில் உட்காந்து பேசுவோம் இல்லவா, அந்த மாதிரி பாவனையில் பேசுவார். நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அப்புறம் இங்கே அறம் நாடுன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது கிருஷ்ணவேல்னு சொல்லி ஒரு ஆள் பேசுகிறார். அவர் ஆதாரத்தோடு பேசுவார். அவர் நியாயத்தை, உண்மையை பேசுகிறாரு. அப்போ அவர் பேசிட்டு வர்றதிலே இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களை எல்லாம் புட்டாக வைக்கிறாரு. அது கேட்கலாம். அப்புறம் நம்ம இங்கிலீஷில் கேட்க நினைக்கிறவங்க ஷேக் டாக்டர் யாசிர் கதி, ஷேக் உமர் சுலைமான், அவரோட நம்ம இன்னொன்றுங்க முக்கியமான அவங்களுக்கு சொல்கிறேன். அல்மர்ஹூம் ஷேக் அஹ்மத் டிடாட் ரஹ்மத்துல்லாஹி அலை, காலம் சென்ற ஷேக் அஹ்மத் டிடாட், ஜாக்கிர் நாய்க்குடைய குரு அப்படி வைக்கிறோமே. அப்போ இவர் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்காது. அவர் 20 வருஷத்துக்கு முன்னே பேசினது. ஏன்னா 20-25 அவரோடு இருக்கும்போது அப்போவே தான் இதுதான் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கு அரப் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் ஆர் கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லி அஹ்மத் டிடாட் பேசினாருங்க. ஷேக் அஹ்மத் டிடாட் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக. அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்டௌஸ் அல்லாஹ் கொடுக்கணும். அவருடைய முயற்சி இன்னைக்கு ரொம்ப பேர் அவரை மாதிரி பேச வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யார், நம்ம டாக்டர் சபீல் அஹ்மது அருமையாக பேசுகிற மனுஷன். எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு இதில் வச்சு கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லோரும் வராங்க. ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து சொல்கிறார். நீங்கள் கேள்வி கேட்கலாம், நானும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகான பதில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக பேசுகிறாருங்க டாக்டர் சபீல் அஹ்மத். ஷேக் இம்ரான் ஹுசைன் உங்களுக்கு தெரியும், அவர் சரித்திரவாளர். சரித்திரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரு இனத்தாருடைய சரித்திரத்தை தீன அழகாக நல்லா விளங்கின மனுஷன். குரான், ஹதீஸு இதெல்லாம். ஷேக் இம்ரான் ஹுசைன் உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய தாடி வச்சு ஒரு வயசானவர். அவருடைய பேச்சு கேட்கலாம். இந்த பேரெல்லாம் கிளிக் பண்ணியெல்லாம் யூடியூப்பில் போய் எல்லாம் வெளியாகும். அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேளுங்க. அறிவுக்கு விருந்துங்க. அதை சிம்பிளாக சொல்கிறேன். நான் கேட்டிங்கன்னா எல்லாம் தெளிவாகும், உண்மை தெளிவாகும். ஏன்னா அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம மேலும் மேலும் பலஸ்தீன் மக்களுக்கு துவா செய்வோம். வெற்றி வந்து கொண்டே இருக்குது. இவன் என்ன நிலைக்குமாங்க, பொய் நிலைக்குமா? பொய்யர்களை தான் அல்லாஹ் சாபம் படுறானே. இவன் அதையும் செய்கிறான், ரொம்ப ஆர்வமாக செய்கிறான். ஜூலை மாதம் போய் என்னமோ பேச போகிறானா. அவர் சொல்கிறாரு, பெர்னி சாண்டர்ஸ், இவனை எதுக்கு கூப்பிடுறீங்க 25 ஜூலை? இன்னும் எல்லோரும் மண்டையை கழுவுறதுக்கா? இன்னும் எதையாவது போட்டு பேசுவான். அவன் என்ன அநியாயம் செஞ்சாலும் உங்களுக்கு தெரியல. எத்தனை ஹாஸ்பிட்டலை உடைச்சிட்டான்,
பாம்பு போட்டு தகர்த்துட்டான், இத்தனை குழந்தைகளை கொன்னான், எத்தனை பெண்களை கொன்னான். இதெல்லாம் போருக்கு சம்மந்தம் இல்லாத உலகத்திலே அதாவது போர் சட்டங்களை மீறின ஒரு இனம் சொன்னால் இந்த இனம் தான். ஜியோனிஸ் இஸ்ரேல் என்ன ரெஜீம் டெரரிஸ்ட். அவங்களுக்கு ஒரு பட்டமும் கொடுக்க போகிறாங்க. இப்போ டெரரிஸ்டோடைய கூட்டத்தில் சேர்க்க போகிறாங்க. யுனைடெட் நேஷனில் அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஓ அதுலேயும் பாயிறான், ஓ என்னையா அப்படியான்னு விளக்கண்ணைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சுற்றி உள்ள நாடுகள், நிறைய நாடுங்க, 150 நாடு ஆக போகுது. எல்லாமே சுதந்திரம் கொடுக்கணும் பலஸ்தீனுக்கு. பலஸ்தீன் மக்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க நாட்டில் அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் நிரந்தரம். இப்படி நமக்கு பேசுகிறாங்க. சோத்து மாடு 4 மாடு இருக்குல்ல, அதெல்லாம் சுற்றி தூங்குது நல்லா தின்னுக்கிட்டு. அவனும் ஒரு காரியம் செஞ்சாங்க. எம்பிஎஸ்சி அவன் பேரை பாருங்களேன், முகமது பின் சல்மான், என்ன அரப் சவுடி. அதை நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறது கூட எனக்கு இதாக இருக்கு, ஆனால் சொல்லி ஆகணும். என்ன நிலைக்கு போயிட்டாங்கன்னு இவனுங்க. இவன் என்ன செய்கிறான்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னே 3 வாரம் இருக்குங்க, பிக்கினி பியூட்டி கான்டெஸ்ட். பிக்கினிலாம் விளங்குதுங்களா உங்களுக்கு? அரையும் குறையுமா போட்டிருப்பாளுங்களே, அந்த ஆடையில் அப்படியே வளம் வர்றது, அது எல்லோரும் உட்காந்து அப்படியே பார்க்குறது, அதுதான் பிக்கினி கான்டெஸ்ட். அதை ஏற்பாடு செஞ்ச இந்த செய்தான் முனாஃபிக்குன். யார்? எம்பிஎஸ். அவன் பச்சை முனாஃபிக்குங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட இஸ்லாத்தில் ஒரு தேட்டமோ இஸ்லாமிய வாழ்க்கையை மேலும் வலுப்படுத்தணுமோ அந்த நாட்டில் அதெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லா அனாச்சாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்குவோம். மதுபானத்தை கொண்டு வந்தாச்சு, இவங்களை அரைங்குறையமாக திரிய விட்டாச்சு. ஏன்னா பிக்கினி கொண்டே செஞ்சுருக்காங்க. இவ்வளோ முஸ்லீம் இல்லாதவங்க செய்கிற சாதனைக்கும் இவன் செஞ்ச வேலையை பற்றிலாம் பிக்கினி கொண்டேஸ் எவ்வளோ பெரிய அவமான செயல். இதெல்லாம் என்னத்தை காட்டுது? பணம், வசதி எல்லாம் கிடச்சிருச்சு. இவன் வேறு அங்கே படிச்சுட்டு வந்தவன், எம்பிஎஸ் இருக்கானே, அவன் அப்பங்காரங்க எங்கேயாவது நல்ல மார்க்க கல்வி படிக்க போட்டிருக்கலாம். அங்கே போய் படித்தா அங்கே எல்லாம் வந்துக்கிட்டு ஒன்றும் போடாமல் அங்கே எங்கேயோ ஓடுறாளுங்க ரோட்டில் பூரா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு எப்படி இருக்கும்? அட இதெல்லாம் கொண்டு போய் நம்ம மக்கா மடியினால் வச்சா நல்லா இருக்குமே. கேட்டால் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஏண்டா உனக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷனே தேவையில்லைன்னு தானே அல்லாஹ் என்ன வளத்தை கொடுத்தான் அவனுக்கு? உலகத்திலே நம்பர் 1 சப்ளை ஆஃப் ஆயில் இல்லை, பொருளாதார சாவியே உனக்கு கொடுத்துருக்காண்டா அல்லாஹ். நீ நடந்துக்கிற முறையா இது? 4 நாடு சுற்றி இருக்கிறான். அவர் சொன்னார், ஸ்காட் ரைடர், எக்ஸ் மெரின் ஆஃபீஸர், நீங்கள் 4 பேர் சேர்ந்து அவனை அடக்கி வச்சிருக்கலாமேடா, அவனை ஒடுக்கி வச்சிருக்கலாமேடா, என்னடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதனால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து நான் பேசக்கூடிய இந்த விஷயங்களை கேட்ட நீங்கள் அதில் தெளிவு பெறணும். இல்லாத பொல்லாரத்தெல்லாம் உலகத்தில் ஃபித்னா பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் சேர்ந்து நீங்களும் பேசக்கூடாது, பயங்கரம். நான் அது ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான, அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது, ஃபித்னா பரப்பக்கூடாது, இல்லாததை சொல்லக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவத்தோடு சேர்ந்ததுங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய இஷ்டம். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, நான் நாடியவர்களை மன்னிப்பேன், நாடாதவங்களை நரகத்தில் தள்ளுவேங்கிறான். அப்படி இந்த மாதிரி ஆளெல்லாம் நாடுவானா அல்லாஹ்? வேறு ஏதோ சாதாரண பாவங்களாக இருந்தால் அவன் தௌபா செஞ்சாலும் மன்னிச்சிட்டான். இதை தான் இன்றைக்கி செய்கிறான், முஸ்லீமே செய்கிறான். முஸ்லீம் ப்ரோமோட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. அவனுடைய ப்ராடக்ட்லாம் எதுக்கு தடுக்கணும்? அந்த ப்ராடக்ட்டும் இதுக்கு என்ன சம்மந்தம்? $48 பில்லியன் அவனுக்கு பாதிப்பு யாருக்கு? சைத்தான் யாஹூக்கு. இவன் காசு, அமெரிக்கா காசு கொடுக்குறனால அவன் அவன் வண்டி ஓடுது, அவ்வளோதான். அதனால் அவனை சார்ஜ் பண்ண கோர்ட்டில் என்ன ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் சார்ஜ் பண்ணால் அடுத்தது இவனை சார்ஜ் பண்ணணும், ஜோ பைடனை. அதனால் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. இதை தடுத்துருவோம், இவங்களெல்லாம் மிரட்டுவோம், ஐசிசியில் உள்ள எல்லாம் ஜட்ஜே மிரட்டுவோம். அவருடைய பேர் என்னங்க, என்னமோ கான் வருது. அவர் தான் வந்துக்கிட்டு பெரிய ஆள் அந்த ஐசிசியில். அவர் தீர்ப்பு சொல்லிட்டார், உனக்கு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் வரும். அதிலிருந்து இன்னும் முயற்சி நடக்குது. மிரட்டுறான், பச்சையாக மிரட்டுறாங்க. உலகத்தில் த்ரெட்டன் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு ஆளை என்ன, அதாவது மங்காஞ்சாம் முங்கூர்
தமிழில் வந்துக்கிட்டு டிக்ஷனரியில் பாருங்கள், எனக்கு அப்சண்ட் ஆயிடுச்சுங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க, என்ன அந்த வேலை செய்கிறான், உலகத்தில் பேசுகிறான், அப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? அவனுக்கு ஒரு சட்டம், உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் வேறு சட்டம். இப்படியான அநியாயம் நடந்து கொண்டு இருக்க கண்ணு முன்னால் நம்ம ஏதாவது துவா செய்யுங்க. அட்லீஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவாவது பார்ப்பான். அல்லாஹ் என் முஸ்லீம் சகோதரர்கள், பெண்கள், ஆண்கள் அன்றாடம் அல்லாஹ் இதில் பார்க்குறோம், யூடியூப்பில் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அல்லாஹ் எங்களால் சகிக்க முடியல. அல்லாஹ் நாங்கள்லாம் மனுஷன், உனக்கு நல்லா தெரியும் நாங்கள் மனுஷன். அல்லாஹ் நீ ஒரு திட்டம் போட்டிருக்கிற, பயங்கரமான திட்டம் போட்டிருக்க, 75 வருஷம் விட்டு வச்சிருக்கிறேன்னா என்னமோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் அதை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தீங்களால் முடியலையா? எங்களால் முடியல. நீ நல்ல ஒரு தீர்ப்பை செய்வ, ஆனால் எங்கள் கண்ணு முன்னால் காட்டல்லா. இவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடு, கண்ணியம், உயர்வு, என்ன எல்லா கண்ணியத்தையும் உங்களுக்கு கொடு அல்லா. பலஸ்தீன் மக்களுக்கு அங்கிருந்து பெரிய பெரிய மதராசாக்கள், யூனிவர்சிட்டி, என்ன பாடசாலைகள் எல்லாம் உருவாகுனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்கே மக்கா மதீனா போய் நாங்கள் உம்ரா செய்கிறோமோ அப்படி இங்கேயும் போயிட்டு வர மாதிரி ஃப்ரீயாக போகணும். என்ன நிம்மதியோடு போய் பார்த்துட்டு அழகாக வரக்கூடிய சூழ்நிலை உன்னால் ஏற்படுத்த முடியும். நீ மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு இந்த கண்ணியத்தை குடியா அல்லா. பலஸ்தீன் மக்களுக்கு இந்த ஆட்சியை திரும்ப குடியா அல்லா. அல்லா நீ அந்த பறக்க செஞ்ச பூமின்னு சொல்கிறியே, அந்த பறக்க தாக்கியா அல்லா. மக்கள் எல்லாம் பார்க்கணும். ஜியோனிஸ் இஸ்ரேல் என்ற சண்டாளர்களை அல்லாஹ் ஒழிச்சு கட்ட அல்லாஹ். அவங்க செய்யக்கூடிய தீங்கு பெண்களுக்கும் என்ன குழந்தைகளுக்கு, அப்பாவிகளுக்கு பெரிய தீங்கு. இதை விட்டா, இவங்களை விட்டா அல்லாஹ் இனிமேல் இதிலிருந்து உலகம் பூரா போவானுங்க ஆட்சி பண்ணுறதுக்கு. வெறி பிடித்தவர்கள் இவர்கள், வெறி பிடித்தவர்கள் உனக்கு நல்லா தெரியும் அல்லாஹ். அதனால் அல்லாஹ் ஒரு உதவி செய்ய அல்லாஹ், பெரிய உதவி செய்ய அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் உலகத்திட்ட காட்டி அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், உயர்வுபடுத்தியா அல்லாஹ், எல்லா விதமான சிறப்புகளையும் அவர்களுக்கு வணங்கியா அல்லாஹ். என்ன அவங்க நல்லா இருக்கணும், எங்களை அதை பார்க்கணும். குறிப்பாக நான் கேட்குறேன் அல்லாஹ், என்னைக்கு அதை நீ காட்டாத வரல என்ன சாகடிக்காத அல்லாஹ், என்ன மௌத்தாக்கிறாத அல்லாஹ். நான் என் கண் கூட அதை பார்க்கணும். அந்த நிம்மதியில் அல்லாஹ் நான் இறக்கணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீமே அல்லாஹ். யா அல்லாஹ், சகோதரர்களே, இதோடு நான் நிறுத்தி கொள்கின்றேன். அடுத்த பேச்சு நான் அநேகமான ஒரு வாரத்தில் செய்வேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.